Hello guys, welcome back to my channel. நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை விட்டோம் பார்த்தீங்களா, நம்ம ப்ளூ ஏஞ்சலை இந்த கடையில் ஒர்க் பண்ண கொடுத்துருக்கோம்ல. ஸோ வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அந்த வண்டியை தாங்க எடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஃப்ரெண்டோட R15. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை வந்து அங்கே விட்டுட்டு நம்ம வண்டியை வந்து எடுத்துகிட்டு வரணுங்க. ஸோ அதான் போயிட்டுருக்கேன், கோர்ட்லேருந்து தான் போயிட்டுருக்கேன். இன்னும் சாப்பிடணும், மதியம் டைம் வேறு 3 மணி ஆகிடுச்சுங்க. என்ன சாப்பிடவே இல்லைங்க, ஒர்க் லோட் ஓவருங்க நம்மளுக்கு. எல்லாத்தையும் மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. கோர்ட்டையும் பார்க்கணும், ஆஃபீஸையும் பார்க்கணும், அந்த சேம் டைம் நம்ம வீடியோ வேறு போடணும். எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க. வண்டியெல்லாம் சரி பண்ணிட்டாங்களாங்க. வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று இல்லை, நாங்களே ரேசர் கிட்டு மட்டும் பழையதே நல்லா தான் இருந்திருக்கும் போல். ஸோ அதையே எடுத்து போட்டாங்க போல். அந்த பழைய ரேசர் கிட்ட கொடுத்துட்டு வந்து பிரேக் பேட் மாற்றிட்டாங்களாம். ஸோ இப்போ ஃபோன் பண்ணேன், சொன்னாங்க. ஸோ எவ்வளோ வருது, பில் அமௌண்ட் எவ்வளோ வருது என்னான்னு ஒன்றும் தெரிலங்க, போய் பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ பில்லு வந்தால் என்ன நம்ம கொடுத்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து தான் வரணும். அடுத்து இப்போ நம்ம சர்வீஸு எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல, நல்லா தான் இருக்கும் மேக்ஸிமம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து நம்ம வீல் பெயிண்ட் அடிக்கணுங்க, அந்த வேலை இருக்குங்க. வீல் பெயிண்ட் அடிக்கணும், போபோ சார்ஜர் வாங்கணும். அடுத்து ஒரு ஜாக்கெட் ஒன்று வாங்கணுங்க, இந்த உல்வரின் ஜாக்கெட் மாதிரி இருக்கும்ல, அந்த ஜாக்கெட் ஒன்று வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா செலவு இருக்குங்க. வாங்குவோம் எல்லாத்தையும். ஜாக்கெட் இப்போதைக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் போகட்டும். நம்ம எஜ்ஜேகேம் ஃபஸ்ட்டு வாங்கி அதுக்கடுத்து கோப்ரோ வாங்கணும்ல, அது மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நல்ல ஜாக்கெட்டாக ஒரு 6000 ரூபா 7000 ரூபாய்க்கு நல்ல ஜாக்கெட்டாக வாங்கி போட்டுருவோம். இப்போதைக்கு இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகேங்க. நான் அப்படியே கடையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன், வளவலன்னு பேச விரும்பலை. ஸோ நெருக்கி கடைக்கிட்ட வந்தாச்சுங்க. யாதவர் மகளிர் கல்லூரி, அது பக்கத்தில் தாங்க கடை. லொக்கேஷன் தெல்லாட்டி பார்த்துக்கோங்க. இந்த பாலத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஓகே. இங்கே தாங்க கடை. நேற்று வந்திருப்போம்ல, பார்த்துருப்பீங்க. பிரதர், நான் அப்போதே வந்துட்டேன் 2 மணிக்கு. அப்போ அவர் ஃபோன் அடிக்கும்போதே நான் அப்போ 2 மணிக்கு கிளம்பிட்டேன். சரி, ரைட். இது இவ்வளோ தூரம் தான் வருமா? ஆமாம் ப்ரோ. இந்த நீங்கள் எப்போ இந்த ஒரிஜினல் லிவர் போகிறீங்களோ அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லை, முதல் நல்லா தானே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம உள்ள பிரேக்கில் ஜாம் ஆயிடுச்சு. சரி. எல்லாத்தையும் அதை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ரீஃபில் பண்ணியிருக்காது. அப்படியா? எல்லாமே. சரி. அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் ப்ரோ இருக்கும். அது ஒரிஜினல் லிவர் போட்டால் கரெக்டாக இருக்கு. நான் ஒரிஜினல் லிவர் போட்டு தான் அதை லோடே பண்ணேன். இந்த லிவர் போட்டால் லோட் பண்ண முடியல என்னால் பிரேக்கை. சரி. லோட் பண்ணுறது அப்புறம் திருப்பி இதை போட்டிருக்கேன். அப்படியா? கொஞ்சம் பிரேக் வந்து கொஞ்சம் இதாக தான் ப்ரோ பிடிக்கும். சரி. கொஞ்ச நாள் கரெக்டாக இந்த பிளேட் ஹீட் ஆகிடுச்சா சரியாகும். அப்படியா? சரி. மற்றதெல்லாம் சரி ஆயிடுச்சுல எல்லாம்? சரி, ரைட். அரெஸ்ட் பண்ணியாச்சா? சாவி கொடுங்க. ரைட்டு, ஹார்ன் மாட்டியாச்சா? ரைட், ஓகே. சரி, ரைட்டு. நம்ம வண்டியை அப்படியே வெளியேற்றிடுங்க.
அந்த பைப்பு இருக்கா? இது பெண்டாகி தானே இருக்கு. இது மாதிரி தான் பார்த்துருது. இந்த ஸ்டெப்பு விழுந்துருக்குல்ல, அப்படியா? ரைட், ஓகேங்க. சரி, ரைட். சரி, குதிக்கிறது லைட்டாக தான் குதிக்கிற மாதிரி தெரியுது. பிரேக் தான் கொஞ்சம் அளவாக பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எல்லாம் ஓகே தாங்க. ஸோ பிரேக் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கிற மாதிரி தெரியுது. ஸோ பாப்பா ஓட்டி பார்க்கும்போது சரியாயிடும். ஆயிலுக்காக பம்பெல்லாம் கரெக்டாக தான் பம்ப் ஆகுது. பம்ப் ஆகுறது கொஞ்சம் அமுக்குனா அப்படியே அமுங்கி நின்றுக்குருமா ப்ரோ? இது புது டியூப், கொஞ்சம் செட் ஆகணும். அப்படியா? சரி, ரைட். சரி, இந்த பிரேக்கு தான் கொஞ்சம் அமுங்கி பிடிக்குது, வேற ஒன்றும் இல்லை. அங்கே ஒரிஜினல் லிவர் போட்டோன்னே கரெக்டாக வந்துடும் ப்ரோ. அதுக்கு இன்னைக்கே சொன்னேன் மாற்றப்பையே. ஏன்னா இந்த இதை போட்டு தள்ளிடும் ப்ரோ. இந்த பிஸ்டனு இந்த லிவர் போடவே கூடாது. கிளட்ச் பிளேட்டே காலி பண்ணிடுவோம். இப்போ சொல்ல மாற்றப்பே தலையில் எடுத்து சொன்னேன். எது அப்போனா அடுத்து ஒரு 2200 கரெக்டாக கை. அப்படியா? போட்டால் கிளட்ச் பிளேட் போயிடும். ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ரைட்டு. வீட்டில் போட்டு வேறு மாற்றிடுவான். சரி, ரைட். என்ன ரேட் வருதுக்கு? வண்டி உங்கள் ஆரஞ்சு கலர் ஸ்டிக்கரு. ஓ, இதுதானா? சரி, ரைட், ஓகே. அது எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் ஸ்டெப் விழுகும் போல். இடிச்சாலும் அவ்வளோதான் ப்ரோ, சொல்லி முடிஞ்சு. சரி. அப்போ இந்த லிவரை மாற்றணும் இப்போ. பைப்பு பெண்டானது பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ பெண்டான பைப்பு இதுதான் போல். நல்லா இருக்குல்ல, நல்லா வசமா நல்லா தான் இருக்குது. சரி, ரைட்டு. இதில் வச்சுக்கிடுவோங்க. சரி, ரைட்டு. நான் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டோட வந்துடுறேன். உன்னை கூட மாட்டி விட்ருவோம். ஆர்எஸ்க்குனே கேட்டு வாங்க. அதான் ஆர்எஸ்க்குண்ணா. ஆமாம், ஏன்னா ஒரு சிலர் 150 கொடுத்துருவாங்க. அது போட்டால் சின்னதாக இருக்கும். அப்படியா? போன வாட்டி ஒன்று வண்டி வாங்கின புதுசில் இதுதான் கீழே வந்து உடஞ்சிடுச்சு. எண்ணெய் சோடத்தை தூக்கி தான் மாட்டி விட்டோம். எண்ணெய் சோடை எல்லாமே ஒன்று தான். அப்படியா? என்ன அதான் ஆர்சி டியூக்கு எல்லாத்துக்குமே ஒன்றா தான் வரும். சரி, ரைட்டு. அப்புறம் பழைய இதை அதவே மாட்டிடுவோம். சரி ப்ரோ, கண்டிப்பாக அதை மாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண நல்லா இருக்கும். கிளட்ச் பிளேட் போகும், கேபிள் போகும். சரி, ரைட். சேஞ்ச் பண்ணிட்டு மாற்றி லிவர் மாற்றிடுவோங்க. லிவர் மாற்றினா தான் நம்மளுக்கும் கரெக்டாக. அந்த பையன் சொன்ன மாதிரி தான் நான் அங்கே ஏற்றும் போதே நான் நினச்சேன், என்னடா அது சரியில்லாமே ஏறுதே அப்படின்னு. இந்த சைடு வந்தாலே வெறும் தூசி தாங்க. சரிங்க, நம்ம வண்டி எடுத்தாச்சு. இனி மேக்ஸிமம் போகலாம், எங்கேனாலும் தைரியமாக போகலாம். இனி மாடிஃபிகேஷன் ஒர்க்கு மட்டும்தாங்க நம்ம இதில் பாக்கி இருக்குது. மாடிஃபிகேஷன் பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரத்தில்.
அந்த பையன் என்ன சொல்கிறான்னா இந்த பிரேக்குக்கு வந்து பிரம்போ பிரேக் வாங்கி போடுங்க பிரதர் அப்படின்றா. ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அதையும் கூட வாங்கி போட்டுடலாம்ண்ணா. 5000 ரூபாயா? நம்ம வண்டி கெத்தாக இருக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். அது இதுன்னு வாங்கி போட்டு மாஸ்க் காட்டிடுவோம் நம்ம வண்டியை. ஐயால யார் ஆர்எஸ் நம்ம அப்படி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கணும் நம்ம ஆர்எஸை. நம்ம ஆர்எஸ்ங்கிட்ட பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வாசம், மதுரையில் எங்கேருந்து பார்த்தாலும் சரி, ஓ இந்த வண்டியா, ஐயோ இந்த வண்டியை நம்ம சேனலில் பார்த்தோமே, இந்த வண்டியை நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த நேமுக்காக தாங்க நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணே அதுக்கு தான். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண இந்த காசுக்கோ இந்த மந்த்லி இன்கம் வருமோ அப்படின்லாம் எனக்கு அந்த இன்கமே எனக்கு தேவையே இல்லைங்க. நம்மளுக்கு தேவை என்ன, நம்ம 4 ஃபேமுக்காக மட்டும்தான் நான் பண்ணுறது. மற்றபடி இந்த காசுக்கு யூடியூப்பில் இன்கம் வரும் அப்படிலாம் நான் ஒரு காலத்துக்கு நான் யோசிச்சு பண்ணதே கிடையாதுங்க. அதுக்காக இன்கம் வரும்போது நீ வேணான்னு சொல்லியாடானா வேணும் தான். அதுக்கு நம்மளோட உழைப்புக்கான கிரெடிட் கிடைக்கும்போது அதை நம்ம வந்து வேணான்னு சொல்லக்கூடாது, அதை வந்து எடுத்துக்கிறோம். நான் சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். இப்போ வந்து யூடியூப்பில் எனக்கு இன்கமே வரவே வராதுனாலுமே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டிக்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. எல்லாமே இந்த பைக்னால மட்டும்தான். அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேம்காக மட்டும்தான் பண்ணதே தவிர வேறு எதுக்கும் இல்லைங்க. ஸோ அது மாதிரி நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதேவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐயோ டிக்டாக் போச்சே, நம்ம எப்படியாவது ரீச் ஆகணும், 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை பண்ணது. எனக்கு அதுக்கடுத்து தான் தெரியும் யூடியூப்பில் இன்கம் வரும்ன்றதேவும். ஸோ அதுக்காகத்தாங்க நான் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு எல்லாம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுறாங்க. தயவு செய்துங்க கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இன்ன வரையும் என் கமெண்ட்ஸோடு எடுத்து பாருங்கள். நான் எல்லா பத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன். அவங்க என்ன கேட்டாலுமே நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிடுங்க. நான் கன்ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் எனக்கு வந்து இன்ஸ்டாலே மெசேஜ் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக தான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஒரு ப்ரோலாம் பிரதர் நான் என் வண்டி வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் பிரதர்லாம் கேட்டிருக்காரு. நம்ம மதுரையில் இருக்கிறது தான். நாளைக்கு மேக்ஸிமம் அது சண்டே வந்து அந்த இதுவும் பார்க்கணுங்க. அதனால் வந்து நான் வந்து யார்ட்டையுமே வந்து இந்த பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் அப்படிலாம் பார்க்கவே மாட்டேங்க. யார் ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் மெசேஜ் பண்ணால் கூட நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டைப் தான் நான். ஸோ அதனால் வந்து யாருனாலுமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவேன், நான் ப்ராப்பராக வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? ஓகேங்க. நம்ம வண்டி எடுத்தாச்சு. அதை வந்து நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, வேறு எதுக்காகவும் இல்லை. ரைட்டுங்க, சூப்பருங்க. நான் விட்டப்போ அப்படியே ஒன் சைடு வாங்குவோம். இப்போ ஒன் சைடு வாங்கவே இல்லை, கரெக்டாக நேராக போகுது, பிரச்சனையே இல்லை. இதுக்கடுத்து நம்ம பொறுமையாகவே போவோம். ஃபஸ்ட்டு போய் இந்த லிவரை மாற்றுவோம். ஏன்னா அந்த பையன் சொன்ன மாதிரி கிளச்சு பிளேட் ஐடியா போலங்க இந்த லிவரு. டோன்ட் யூஸ் திஸ் கிளச்னா பாதிப்பு உங்களுக்கு தான், உங்கள் வண்டிக்கு தான் பாதிப்பு. நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக அதை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அநேகமாக கிளச் பிளேட் இப்போயே கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதை கன்ஃபார்ம் இப்போ நான் போய் மாற்றிடுவேங்க. சரி ஓகேங்களா? சரி ஓகேங்க. நான் இந்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப்.